வண்டி கரெக்டா இந்த இடத்துல வரும்போது நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு. வண்டி இங்க நிக்கும் போது விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் நடந்துருச்சு. என்ன காரணம்னா மதியானம் 12 மணில இருந்து நிக்கிறாங்க. யாருக்கு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, வந்தது 7 மணிக்குங்களா, அது ஒரு காரணம். எல்லாம் தண்ணி எதுவுமே இல்லாதனால மூச்சு திணறல் ஆயிடுச்சு. எல்லாம் நிக்கிற இடத்துல அப்படியே கீழே வந்துட்டாங்க. நான் இப்போ ஒரு 15 லேடிஸ் நான் தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டேன். அப்படின்னு பாத்துங்க, நிக்கிற இடத்துல எல்லாமே மயக்க போட்டு விழுகுறாங்க. அதாங்க சார், என்னன்னா இப்ப நம்ம நின்னுட்டு இருந்தா பிரச்சனை இல்ல, ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டோம்னு வைங்களா, நம்ம நிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே ஏறி போயிருவாங்க. என்னன்னா சார், நீங்க கீழே என்ன இருக்குன்னு பார்க்க முடியல, அவ்வளவு கூட்டம். என் கையை தூக்குனது கையை கீழே வைக்க முடியல, அவ்வளவு கூட்டம். உங்களுக்கு குழந்தை, நான் தெரியாம எங்க வீட்டுல எல்லாம் என்னாச்சு ஏதாச்சும் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பிளஸ் ஆமா, பிளஸ் பாத்தீங்கன்னா சேம்பர் ஆஃப் ஆயிருச்சு. மொபைல் டவர் சுத்தமா இல்ல, டவரே இல்ல, சுத்தமா டவர் இல்ல. 5 மணில இருந்தே டவர் இல்ல, எந்த ஒரு போனும் சார். அப்ப என்னன்னா கரண்ட் இருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா இந்த இது எல்லாமே புடுங்கிட்டாங்க. கூட்டத்துல இந்த இதெல்லாமே புடுங்கிருச்சு. ஆளாளுக்கு மேல ஏறாங்க, இதெல்லாம் புடுங்கிட்டாங்க. இங்க ஸ்பீக்கர் இருக்குது பாத்தீங்களா, இந்த ஸ்பீக்கர் மேல 10 பேர் ஏறினாங்க சார். இந்த ஸ்பீக்கர் மேல 10 பேர் ஏறினாங்க. எனக்கு பயம், அந்த ஸ்பீக்கர்ல இருந்து யாரும் கீழே விழுந்துட்டாங்கன்னா, அந்த ஸ்பீக்கர் மேல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். அது ஒரு இது தள்ளுமுள்ளு. டிவைடர் எடுத்திருந்தா பரவாயில்ல, அந்த டிவைடர்லக்குள்ள கூட்டம் வர அந்த டிவைடர்ல பாத்தீங்கன்னா கல் இருக்குதுன்னு தெரியாம அந்தாண்டு விழுந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா நான் அங்க நின்றுட்டு இருந்தேன். ஆமா, அது பெரிய கல்லு, அதுல உங்க தள்ளவும் முடியாது. அதுல இருந்து கீழே விழுந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, குழந்தைங்க எல்லாமே கீழே விழுந்தாங்க. அப்ப அங்க இருந்தா நான் இங்க வந்தேன். இங்க இருந்து இங்க வந்தா இந்தாண்டு ஒரு 50 பேர் படுத்திருக்காங்க.